11.5. ஓகே, இப்போ இதை வச்சு நம்ம மெஷர்மெண்ட், இந்த மெஷர்மெண்ட் இந்த ஃபார்முலாவை வச்சு இப்போ நம்ம பிளவுஸ் கட்டிங் பண்ண போறோம். எப்படி பண்றதுன்னு காமிக்கிறேன் பாருங்க. இப்போ பிளவுஸ் லென்த்து ஒரு 15 வேணும், 15 இருக்கு சரியா. இப்போ நெக்கு டெப்த்து இங்கிருந்து 9 இருக்கு. நம்ம ஒரு 9 தைக்கலோட சேர்த்து 9.25 வைக்கிறோம். இன்னும் கொஞ்சம் தள்ளி இங்கேயும் ஒரு 9.25 வைக்கிறோம். இங்கேயும் ஒரு 9.25 வைக்கிறோம். இப்போ நம்ம ஷோல்டர் அளவும் ஆம்கோல் டெப்த்தும் ஷோல்டர் அளவும் ஆம்கோல் டெப்த்தும் எடுக்கணும். நம்ம அதுக்கு அதோடைய ஃபார்முலா என்ன அப்படின்னா செஸ்ட் பை 6, செஸ்ட் பை 6 அவ்வளோதான். செஸ்ட் வந்து 49.5னா 40.5, சாரி 39.5னா 40.5 வச்சுக்கணும். பை டிவைடட் பை 6, அப்போ என்ன வருதுன்னா 6.75, அதாவது 6.25 வருது. இந்த 6.25 தான் நம்மளுடைய இந்த ஷோல்டர் அளவும் ஆம்கோல் டெப்த்தும் சரிங்களா. இப்போ இதை வச்சு இந்த ஃபார்முலாஸை வச்சு இப்போ நம்ம வெட்ட போறோம். இப்போ வந்து ஷோல்டரு இங்க வந்து 6.75, 6.75 வருது. 6.25, அதே 6.25 இங்க வைக்கிறோம். அப்போ இது வைக்கும்போது நெக்களவு நோட்டீஸ் பண்ணிக்கணும். கரெக்டா இருக்கு. நெக்களவு வச்சு நம்ம இந்த அளவை மெஷர்மெண்ட் பண்ணணும். 6.25 வைக்கிறோம் கரெக்டா. அதே 6.25 இங்க கீழையும் வைக்கிறோம். இங்க எவ்வளவு 6.25 எடுத்திருக்கிறோமோ சேம் அதே அளவு 6.25 இங்கிருந்து இங்க எடுக்கிறோம். இப்போ இந்த கோட்டையெல்லாம் ஜாயின் பண்றோம். அதுக்கு முன்னாடி இங்கேயும் ஒரு மார்க் பண்ணிக்கிறோம். நெக்களவு 3 வச்சுக்கலாம், இல்லைன்னா 2.25 வச்சுக்கலாம். எந்த அளவு வேணாலும் வச்சுக்கலாம். உங்களுக்கு இந்த இது மட்டும் கஸ்டமர் எப்படி ப்ராடா கேட்குறாங்களோ இல்லை கொஞ்சம் நார்மலா இருந்தா போதும் அப்படின்னா நீங்க 2.25 வச்சாலே போதும். இப்போ வந்து நான் 2.25 வச்சுக்கிறேன். இப்போ இதை எல்லாத்தையும் இந்த பாயிண்ட் எல்லாத்தையும் நம்ம கனெக்ட் பண்றோம். இப்போ இங்கிருந்து இங்க 2.25 வச்சோமா, இங்கேயும் வந்து 3.25 வைக்கணும். ஒரு 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வைக்கணும். 3.25